ஹாய், வெல்கம் டு வாணி ஃபயர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? முருங்கைக்காய் தொக்கு. பார்த்தீங்களா, என் கையில் எவ்வளோ பெரிய முருங்கைக்காய் நீட்டாக இருக்குது. பெரிய சைஸ் 3 பெரிய முருங்கைக்காய் எடுத்துங்க. தக்காளி 4, வெங்காயம் 3, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொத்து, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம், மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. வாங்க, இதை வச்சு நம்ம முருங்கைக்காய் தொக்கு செய்யலாம். இப்போ முருங்கைக்காய் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாமா? வாங்க. கட் பண்ண வெங்காயம் தக்காளி போட்டு தாளிச்சிடலாம். வாங்க. இப்போ 2 ஸ்பூன் அப்பளம் வறுத்த கடாயில் வச்சுக்கலாம். அது 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிச்சா பார்த்துப்போம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. கடுகு, இது நல்லா பொரிஞ்சிச்சு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயத்தை போட்டுப்போம். தக்காளி வெங்காயம் வச்சு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை கட் பண்ணி வெங்காயத்தை போட்டாச்சு. வெங்காயம் வதங்கி வச்சு உப்பு போடுவோம். உப்பு போடுவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கும். நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்த பிறகு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருக்காங்க. பொன்னிறமாக வதங்கிச்சு. இப்போ தக்காளி போடுங்க. தக்காளி நல்லா வதங்கிட்டோம். இப்போ தேவையான அளவு போடும். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. காரம் மட்டும் நம்ம தேவை ஏற்றணும் போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா ஐட்டம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். தக்காளி சேர்த்து நல்லா வதங்குது மசாலா. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் திரும்பி வந்துச்சு. பார்க்கறதே அருமையாக இருக்குது. நல்லா தூக்கு. இப்போ முருங்கைக்காய் போட்டு சேர்க்கணும். கட் பண்ணி முருங்கைக்காய் சேர்த்து கலரி. இப்போ முருங்கைக்காய் வேகத்துக்கு மட்டும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுப்போம்.
சட்னி. முருங்கைக்காய் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு வேக வைக்க. மூடி எடுத்துலாம். பாருங்க, கிரேவி நல்லா வந்துச்சு. முருங்கைக்காய் பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. முருங்கைக்காய் நல்லா வந்துச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி சவா. சுட சுட சாப்பாட்டுக்கு முருங்கைக்காய் தொக்கு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கு. முருங்கைக்காய் இது கூட அப்பளம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்டாக பாருங்க. சாப்பிட்டு சுட சுட சாப்பாடு அப்பளத்தோடு சொன்னால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதனால டேஸ்டான முருங்கைக்காய் தொக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாணி ஃபயர் சேனல்.